بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்களையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது குடும்பத்தினர்கள் தோழர்கள் புனித தீனுல் இஸ்லாத்தை நபிகளாருடைய அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி நடந்து வருகின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எங்கள் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வா தான் மறுமை நாளிலே சுவனத்திற்கு எம்மை இட்டுச் செல்வதற்கு உயரிய வழிவகுக்கும் என்பதையும் எனக்கும் உங்களுக்குமாக நான் ஞாபகப்படுத்தி கொண்டவனாக இன்றைய இந்த ஜும்ஆவினூடாக எங்களுக்கு மத்தியிலே மறக்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது தெரிந்தும் தெரியாமல் பொடுபோக்கா இருக்கக்கூடிய சகோதரத்துவம் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகிறேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, சகோதரத்துவம் என்றால் என்ன? நாம் அனைவரும் அறிவோம். சகோதரத்துவம் என்றால் நாம் அனைவருமே சொல்லுவோம், இப்படி ஒரு தாய் பிள்ளை போன்று வாழ வேண்டும். உண்மை, ஒரு தாய் பிள்ளை போன்றிருப்பது சகோதரத்துவம். ஏன்? அவர்கள் தான் சகோதரர்களாக இருக்கிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய அடியார்களை, இஸ்லாம் சகோதரத்துவத்தை அழகான முறையில் எமக்கு சொல்லித் தருகிறது. உதாரணமாக பாருங்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிற நேரத்திலே புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது. இந்த இஸ்லாமிய மார்க்கமே 5 தூண்களில் நிறுவப்பட்டுள்ளது.
இஸ்லாம் 5 தூண்கள் மீது தான் நிறுவப்பட்டுள்ளது. அவை என்ன? அனைவருக்குமே தெரியும். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். ஹைர். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன நிறுவப்பட்டிருக்கக்கூடிய 5 தூண்கள் என்ன? ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை இறைவனாய் ஏற்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக ஏற்று அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியார் தூதர் என்று ஈமான் கொள்ளுவது. அதுபோன்று தொழுகைகளை நிலைநாட்டுவது, ஜக்காத்து கொடுப்பது, நோன்பு பிடிப்பது, ஹஜ் செய்வது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகிறார்கள், இன்னல் முஃமின லில் முஃமினி கல் புன்யான். இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது. அது தூண் மட்டும். ரசூலுல்லாஹ் இன்னும் ஒன்று சொல்லுகிறார்கள், தூண் போட்டுவிட்டு நாங்கள் முடிப்பது கிடையாது, கட்டடம் கட்டுவோம். அந்த கட்டடத்தை போன்றவர்கள் விசுவாசிகள். கட்டடத்தை போன்றவர்கள் விசுவாசிகள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யஷுத்து பஅதஹு பஅதா. ஒரு சிலர் ஒரு சிலரோடு அப்படியே இறுக பிடித்திருக்கும் கற்கள், கட்டப்படும் கற்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்றோடு ஒன்றை பிணைத்து வைத்து கட்டுவார்கள். அந்த கட்டடம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக 5 தூண்களில் நிறுவப்பட்ட இந்த இஸ்லாம், இந்த விசுவாசிகள் அவற்றை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசிகளை கட்டடமாய் சித்தரிக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தை அப்படியே இணைத்து காட்டுகிறார்கள், இப்படி இறுக்கமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதுபோன்று பாருங்கள், தூண் இஸ்லாம், கட்டடம் முஃமின்கள். இப்படி தூணையும் கட்டடத்தையும் முடித்துவிட்டு நாம் இருப்பது கிடையாது, கூரையிட வேண்டும். உள்ளே வசிக்க வேண்டும் என்றால் கூரையிட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்ன? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த இறை வேதத்தையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் எமக்கு காட்டப்பட்ட உண்மையான சத்தியமான போதனையாகிய ஸஹீஹான ஹதீஸுகளையும், அப்படியான இந்த இரண்டும் சேர்ந்திருக்கும் மார்க்கத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விட வேண்டாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அப்பொழுது இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு ஸ்ட்ராங்கான பலமான ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கும். மிக முக்கியமான ஒன்று என்ன? அவர்கள் கற்களை போன்று சகோதரத்துவ வாஞ்சையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கற்களாக கட்டுவதனால் அவர்களால் எதையும் சாதித்து விட முடியாது. ஒன்றை ஒன்றோடு பிணைக்க வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, எமது சமுதாயம் சகோதரத்துவம் பற்றி பேசுகிறோம், சகோதரத்துவத்தை நாங்கள் நினைத்து தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த சகோதரத்துவத்தை தூள் தூளாக உடைப்பவர்களாக இருக்கிறோமே ஒழிய, அந்த சகோதரத்துவத்தை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்து அதனால் சஹாபாக்கள் கண்ட அந்த சகோதரத்துவத்தின் பெருமதியை, அந்த சகோதரத்துவத்திற்கு இஸ்லாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை, அந்த சகோதரத்துவத்தினால் எங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய சுபசோபனத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. பேசும் நானாக இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருமாக இருக்கலாம். அனைவரிடமும் இருக்கும் ஒரு தவறு என்ன தெரியுமா? சகோதரத்துவம் பற்றி தெரியும், ஆனால் அதனுடைய எதிர்கால விமோசனங்கள், அதனுடைய பிரதிகூலங்கள், அதனுடைய நலவுகள், அதனால் எமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை மறந்து வாழுகிறோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி இருக்கவில்லை. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை போன்று, உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம். தங்களுடைய இரக்கம், கருணை, வாஞ்சை, அப்படியான ஒரு அன்பு இருக்கிறது. இப்படியானவைகள் முஃமின்களுக்கான உதாரணம் எப்படி இருக்கும் என்றால், மஸலுல் ஜஸத், ஒரு உடம்பை போன்றது. இதஷ்தகா மின்ஹு உதுவுன், உடம்புல ஒரு சதைப்பகுதி, ஒரு பகுதி, ஒரு துண்டு ஏதாவது ஒரு வருத்தத்தை கண்டு அது நோவினை அடைந்து விட்டதென்றால் ஏனைய சரீரம் அனைத்துமே துடிக்கும், வலியை உணரும்.
கை வெட்டுப்பட்டு விட்டது என்பதற்காக கை மாத்திரம் வேதனை அனுபவிப்பது கிடையாது. கை வெட்டுப்பட்டவுடன் நாம் கத்துகிறோம், ஆ என்கிறோம் அல்லது அல்லாஹ் என்கிறோம். ஏதோ ஒன்றை சொல்லி எங்கள் உடம்புக்கே அந்த வருத்தத்தை கொடுக்கிறோம். வெட்டுப்பட்டது எங்கே? இந்த கையையே தூக்க முடியாமல் கஷ்டப்படுகிறோம், வாயினால் அலறுகிறோம். எங்களுடைய ஓர் இடத்தில், ஓர் உடம்பின் ஒரு பகுதியில் படும் வலியை முழு உடம்பும் அனுபவிப்பது போன்று ஓர் விசுவாசிக்கு ஒரு துன்பம் என்றால் அனைவரும் இஸ்லாமியர்கள் விசுவாசிகள் என்கிற அந்த கோட்டை வைத்து பார்க்க வேண்டும். சகோதரத்துவ வாஞ்சையோடு அதனை நோக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் அவனுக்கு இருக்கும் துன்பத்தை உணர வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அதை நாங்கள் நாளாந்தம் பார்க்கிறோம். எப்படி? இஸ்லாம் சொல்லுகிறது, தூண் என்று சொன்னதில் இரண்டாவது தூணாக தொழுகையை சொல்லுகிறோம். தொழுகைக்கு வருபவர்களை பாருங்கள், 5 நேரம் ஜமாஅத்தோடு தொழுவது கடமையா இல்லையா? கடமை. ஜமாஅத்திற்கு மக்கள் வருகிறார்கள். தனித்தனியாக இருக்க வேண்டுமா, சேர்ந்து இருக்க வேண்டுமா? இமாம் ஞாபகப்படுத்துவார், கால்களை கால்களோடு சேர்த்து, தோளை தோளோடு சேர்த்து இணைந்து நின்று கொள்ளுங்கள். எதற்காக? அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களை யோசித்து பாருங்கள். இஸ்லாம் எமக்கு போதிக்கிறது உங்கள் ஒற்றுமையின் வலுவை. இப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் நிறத்துக்கு மதிப்பு கிடையாது, அந்த இடத்தில் வயதுக்கு மதிப்பு கிடையாது, அந்த இடத்தில் பணத்துக்கு மதிப்பு கிடையாது, அந்த இடத்தில் கௌரவத்திற்கு மதிப்பு கிடையாது, அந்த இடத்தில் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாட்டை காட்ட முடியாது. சேர்ந்திருங்கள், கூட்டாயிருங்கள், சகோதரத்துவத்தை பலப்படுத்துங்கள் என்று நாளாந்தம் 5 தடவைகள் எமக்கு சொல்லித் தருகிறது இஸ்லாம். ஜக்காத்தை படித்திருக்கிறோம். ஜக்காத்தை நீங்கள் உங்களுடைய வருடம் முடிந்துவிட்டால் அதனுடைய ஜக்காத்தை நீங்கள் கணக்கிட்டு கொடுத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு? ஏழைகளுக்கு கொடுங்கள். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. ஒரு சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய சகோதரத்துவத்தை பலப்படுத்தும் ஒரு செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. பணக்காரர்கள் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது இஸ்லாம். எதற்காக? வலியுறுத்துகிறது, ஒற்றுமையை வலியுறுத்துகிறது, சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஹஜ் வருடம் ஒரு முறை முழு உலக மக்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாக அனைவரும் சென்று ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிறார்களே, எல்லோரும் ஒன்று சேருகிறார்களா இல்லையா? இஸ்லாம் ஒன்றிணைக்கிறதா இல்லையா? நாளாந்தம் ஓரிடத்தில் ஒன்றிணைக்கிறது, வருடாந்தம் ஓர் நாட்டுக்குள் அல்லது ஓர் ஊருக்குள்ளால் ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கிறது. வருடாந்தம் அனைவரும் ஒரே இடத்திற்கு வர வேண்டும் என்று முழு உலகத்தையுமே ஒன்றிணைக்கிறது. அது மட்டுமல்ல, ஜிஹாத், ஒரு தனிநபரால் ஜிஹாத் செய்ய முடியுமா? அல்லாஹ்வின் பாதையில் இஸ்லாத்திற்காக போராடும் போராட்டத்தை ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாது. ஒரு கூட்டம் சேர வேண்டும். அவர்கள் 20 இருக்கலாம், 3 இருக்கலாம், 300 பேராக இருக்கலாம், 1000 பேராக இருக்கலாம். கூட்டம் சேர வேண்டும். அவர்கள் அனைவருக்குள்ளாலும் 1000 கருத்துக்கள் இருக்கும் என்று சொன்னால் அவர்களால் அந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. 300 பேர்கள் கலந்து கொண்ட யுத்தத்தில் வெற்றி வந்ததன் காரணம் உள்ளங்கள் ஒன்றுபட்டிருந்தது. எதனால்? இஸ்லாம் என்பதனால், இஸ்லாமிய சகோதரத்துவத்தை உணர்ந்திருந்ததனால். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை தோழர்களே, அதுபோன்று ஒரு தஅவா செய்ய வேண்டும் என்றால் நான் மட்டும் கத்திக்கொண்டிருப்பதிலும் அர்த்தம் கிடையாது. உலமாக்கள் பேசுவதில் மட்டும் பிரயோசனம் கிடையாது. கேட்பவர்கள் இருக்க வேண்டும். ஒரு அறிஞன் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு மாணவன் தேவை. ஒருவன் அறிவை படிக்க வேண்டும் என்றால் ஆசிரியரும் மாணவரும் சேர்ந்திருக்க வேண்டும். அங்கு ஒரு ஒற்றுமை, சகோதரத்துவம், சமூக ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். எல்லா உலக விவகாரங்கள் எதை எடுத்தாலும் சரி, எல்லாவற்றிலும் உங்களுக்குள்ளால் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பேசி நட்புறவு கொண்டாடக்கூடிய சகோதரத்துவ வாஞ்சை இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, வைத்தியர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளால் ஒருங்கிணைப்பு தேவை என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை தோழர்களே, அதை நாம் உயிரிலும் மேலாய் மதிக்கக்கூடிய சஹாபாக்கள் விளங்கி வைத்திருந்த வடிவம் வேறு.
அவர்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் ஒரு சில படித்திரங்களை வைத்து அந்த சகோதரத்துவத்தை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் சகோதரத்துவம் என்பதை அசைக்க முடியாத ஒன்றாய் ஆணி வேறாய் அவர்கள் அடித்து வைத்திருந்தார்கள். எது வந்தும் அவர்களை அசைக்க முடியாமல் போனது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களுடைய செயற்பாடுகளையும் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளையும் வைத்து பார்க்கிற நேரத்தில் அவர்கள் எப்படி சகோதரத்துவத்தை விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதை ஒரு சில ஒரு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் சகோதரத்துவம் என்பது சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒன்று என்று விளங்கி வைத்திருந்தார்கள். சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறோம், சகோதரத்துவத்தை பற்றி அதிகமாக பேசியிருப்போம் தோழர்களே. ஆனால் சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லும் ஒன்று என்று யாராவது ஒரு கணம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி தெரியுமா? லா துஅமினு அஹதுக்கும் வல்லதீ நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, நீங்கள் ஒரு மனிதன் விசுவாசம் கொள்ளும் வரை சுவர்க்கம் செல்ல முடியாது. லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமினு, விசுவாசம் கொள்ளும் வரைக்கும் உங்களால் சுவர்க்கம் செல்ல முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்க ஒருவருக்கொருவர் அன்பு வைத்து சகோதரத்துவத்தை உங்களுக்குள்ளால் ஏற்படுத்திக் கொள்ளும் வரைக்கும் உங்களுக்குள்ளால் விசுவாசம் ஏற்படாது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பது சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடியது என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். நீ நேசித்தால் விசுவாசி, விசுவாசி என்றால் சுவனம் செல்வாய். நேசிக்காமல் விசுவாசம் கிடையாது, விசுவாசம் இல்லை என்றால் சுவர்க்கம் கிடையாது. எத்தனை பேர்கள் அதை உண்மையாக விளங்கி வைத்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்று என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும், உங்களுக்கு சொல்லித்தாரேன், அதை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், சகோதரத்துவ வாஞ்சையுடையவர்களாக மாறுவீர்கள். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். எங்களுக்குள்ளால் சகோதரத்துவம் இல்லாமல் சென்றதற்கான முக்கிய காரணம் சுவர்க்கம் செல்லக்கூடிய ஒன்றாக சகோதரத்துவத்தை நாங்கள் விளங்கவில்லை. ஒன்று. அடுத்தது, எங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பும் தன்மை எங்களை விட்டும் அகன்று செல்கிறது. அதுபோன்று பாருங்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ யகூலு யௌமல் கியாமா ஐனல் முத்தஹாப்பீன பிஜலாலி, எனக்காக என் கண்ணியத்திற்காக யாரெல்லாம் விசுவாசம் கொண்டிருந்தார்கள், யாரெல்லாம் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் எங்கே, அப்படி நேசித்த நேசர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் மறுமை நாளிலே கேட்பான். கேட்டுவிட்டு சொல்வான், அல் யௌம உதில்லுஹும் ஃபீ ظில்லி, என்னுடைய நிழலில் அவர்களுக்கெல்லாம் நான் நிழல் கொடுக்கிறேன். யௌமலா ظில்ல இல்லா ظில்லி, என் நிழல் தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத இந்த தருணத்திலே உங்களுக்கு மேலால் சூரியன் 1 மைல் தூரத்திலே நிப்பாட்டப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலே ஒவ்வொருவரும் வியர்வையில் மூழ்கி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அந்த வியர்வையில் இருந்து, அந்த சூரிய ஒளியிலிருந்து, வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியாத அந்த நேரத்தில் நான் என் நிழலில் நிழல் தருவேன். எனக்காய் நேசித்த நேசர்களே, சகோதரத்துவத்தோடு வாழ்ந்த சகோதரர்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. இந்த மிக பெரும் சிறப்பை எத்தனை பேர்கள் நாங்கள் உணர்ந்து வாழ்ந்திருக்கிறோம் தோழர்களே? அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரத்துவத்தை சஹாபாக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். எப்படி? சகோதரத்துவம் என்பது சுவர்க்கம் விட்டு செல்லும் மிக முக்கியமான கருவி என்பதை விளங்கி வைத்திருந்தார்கள். அடுத்தபடியாக சகோதரத்துவத்தை அவர்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்றால், என் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று என் சகோதரர்களுக்கும், என்னோடு உள்ள இஸ்லாமியர் சகோதரர்கள் தோழர்களுக்கும் அது செய்யப்பட வேண்டும், தூண்டப்பட வேண்டும் என்பதை விளங்கி வைத்திருந்தார்கள். உதாரணமாக,
ஒவ்வொருவரும் நோன்பு பிடிக்கிறோமா இல்லையா? நோன்பு பிடிக்கிறோம். ஜக்காத்து கொடுக்கிறோமா இல்லையா? ஜக்காத்து கொடுக்கிறோம். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபில் இன்சானி ஸலாசுமிஅத்தின் வஸித்தூன மஃப்ஸிலா. ஒரு மனிதனுடைய உடம்பில் 360 ஜாயிண்ட் பொருத்துகள் உண்டு. فعليه أن يتصدق عن كل مفصل منه صدقة. ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்களுக்கும், மனிதன் உடம்புல 360 ஜாயிண்ட் இருக்குது, இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் இந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் மீது கடமையாக்கி கொள்ள வேண்டும் சதக்கா கொடுப்பதை. சதக்கா எப்படி கொடுப்பது? அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருகிறார்கள். சதக்கா கொடுக்கும் முறைகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லித் தருகிறார்கள். உதாரணமாக, குல்லு யௌம், ஒவ்வொரு நாளும், யுஈனு ரஜுலு ஃபீ தாப்பத்திஹி யஹ்மிலு அலை, அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய பயணி வாகனத்தில் பொருட்களை ஏற்றுவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் சென்று அவனுக்கு உதவி செய்கிறானே, அப்படி உதவி செய்வது சதக்கா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவனுடைய கஷ்டத்தில் இந்த மனிதன் உதவி செய்ய வேண்டும். நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், தெரியும். ஒரு சிலர் செய்யலாம், அதிகமானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் ஒன்றை செய்தாலும் கூட அதை பார்த்தும் பார்க்காதவர்கள் போன்று போவது எங்களுடைய அதிகமானவர்களின் வளமையாயிருக்கிறது. தொடர்களே, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய காரணம் என்ன? எங்களுடைய உடம்புக்கு நாங்கள் சதக்கா கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும் என்றார்கள். குல்லியோமின், ஒவ்வொரு நாளும் நாங்கள் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுத்து முடிப்பது? உதவி செய்ய சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், கலிமா தையிபா, நல்ல வார்த்தை பேசுவது சதக்கா என்றார்கள் ரசூலுல்லாஹ். நல்ல வார்த்தை பேசுவது. எத்தனை பேர்கள் நல்ல வார்த்தைகள் பேசுகிறோம்? அன்புள்ள தோழர்களே, நல்ல வார்த்தை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னாவை பின்பற்றுபவர்கள் என்பதனால் ஒரு மனிதனோடு பேசுகிற பேச்சின் ஆரம்பம் எப்படி இருக்க வேண்டும்? சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். முடித்து செல்லுகிற நேரத்திலும் அந்த இடத்தில் அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் எப்படி? அப்படி ஒரு சபையில் அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படாமல் அந்த இடம் பிரிந்து செல்லும் என்றால் அதைவிட மோசமான இடம் கிடையாது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்களா இல்லையா? அப்படி என்றால் பேச்சுக்களின் பொழுது சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பது, ஒரு மனிதனை புன்முறுவலோடு பார்ப்பது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் சதக்கா என்று. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை அவன் கஷ்டங்களின் பொழுது உதவி செய்வது சதக்கா. அதுபோன்று பாதையிலே இருக்கும் துன்பம் தரும் பொருட்கள், முட்கள், கற்களை அகற்றி விடுவது சதக்கா. இருப்பது அப்படியே மேலும் நடுரோட்டுக்கு தள்ளிட்டு போகாம அதை எடுத்து ஓரமாக்கி போடுவது சதக்கா. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அது போன்று ஒவ்வொரு எட்டுக்களாக வைத்து அந்த மனிதன் பள்ளிக்கு வருவான் என்றால் அது சதக்கா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்கினிய தோழர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தனக்காக வேண்டி இந்த செயற்பாடுகளை செய்ய வேண்டும். தன்னுடைய உடம்புக்காக, தன்னுடைய மூட்டுக்காகவும் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் தன்னை மாத்திரம் அப்படி பார்க்கவில்லை. தன்னை மாத்திரம் அப்படி பார்க்கவில்லை சஹாபாக்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவது போன்று, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பம் என்பது நாம் நினைத்து விடக்கூடாது என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள், என் தாய், என் தந்தை என்று நினைத்து விடக்கூடாது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லோரும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஓர் தாய் பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமே, அந்த ஓர் தாய் பிள்ளையை இஸ்லாத்தில் காட்ட வேண்டும். நான் செய்யும் ஒரு அமல் என் சகோதரன் செய்ய வேண்டும். இஸ்லாமிய சகோதரன், இன்னமல் முஃமினூன இஹ்வா, விசுவாசிகள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நானும் இவரும் சகோதரன். செய்ய வேண்டும், செயற்படுத்த வேண்டும். இரத்த உறவுகள் தான் சகோதரத்துவத்தை வளர்க்கும் என்றால் அப்படிப்பட்ட சகோதரத்துவமும் என்னிடம் இல்லை என்று நான் சொல்ல வேண்டும். அன்பிற்கினிய தோழர்களே, எல்லாவற்றிலும் ஜீரோ. குடும்பம், இரத்த உறவுகள், அவர்களை சகோதரத்துவத்தோடு பார்க்க வேண்டும் கிடையாது.
பக்கத்து வீட்டார்களை சகோதரத்துவத்தோடு பார்க்க வேண்டும், கிடையாது. எல்லாவற்றையும் ஒதுக்கி ஒதுக்கி சகோதரத்துவமே இல்லாமல் வாழும் எம் சமூகத்துக்கு சஹாபாக்கள் காட்டிய வழி, தான் செய்ததை தன் தோழர்களுக்கும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஒரு காட்டு அரபி வருகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், எல்லோரும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பணம் இருக்கிறது, தர்மம் செய்கிறார்கள், அவர்கள் அதிகமான நன்மைகளை செய்து விடுவார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களால் அப்படி செய்ய முடியவில்லை, நாங்கள் கஷ்டப்பட்டவர்களாக இருக்கிறோமே, எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லித்தாருங்களே என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார்கள், 5 நேரம் தொழுகைகளுக்கு பிறகு நீங்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற இதையும் சொல்லுங்கள். அந்த நாள் அதை யார் சொல்லுகிறார்களோ அவர்களை தவிர வேறு யாரும் உங்களை விட நன்மைகள் செய்தவர் கிடையாது என்று சொன்னார்கள். அவர் அதை அப்படியே தன்னுடைய மக்களுக்கு சொல்லச் செல்லுகிறார். அதுபோன்று பார்க்கிறோம், ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலுல்லாஹ், நான் செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், தொழுகை போதுமா என்கிறார்கள், போதும். அடுத்தது நோன்பு, நோன்பு மட்டுமா, போதுமா, போதும். இப்படியே தன்னுடைய 5 கடமைகளை மட்டும் கேட்டுவிட்டு இதையை நான் அப்படியே செய்ய போகிறேன், சமூகத்துக்கு சொல்லப் போகிறேன் என்று சொல்லுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் சொன்னதில் உண்மையாளராக இருந்தால் அவர் வெற்றியாளர், அவர் சுவர்க்கத்திற்குரியவர் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, தான் செய்தால் போதாது, நான் கற்றதை என் சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று படித்து சென்ற தோழர்கள் சஹாபாக்கள். எங்களில் எத்தனை மார்க்க உபதேசங்கள் கேட்ட பொழுதும் கூட சென்று எம் வீட்டில் எம் பிள்ளைகளுக்கு, எம் சகோதரர்களுக்கு, எம் கணவன், எம் மனைவிக்கு, எம் உற்றார் உறவினர்கள், தாய் தந்தையர்களுக்கு சொல்லுவதற்கு எத்தனை பேர்கள் எத்தனைத்திருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம் தோழர்களே. சொல்ல வேண்டும் என்ற ஆசையோடு வெளிக்கிளம்பி செல்லுகிற நேரம் உலக சிந்தனைகள் எம் உள்ளங்களை ஆட்கொண்டு நாங்கள் சொல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதை சஹாபாக்கள் செய்தார்கள். எனக்கு மட்டுமல்ல, என் தோழர்களுக்கும் நான் சொல்ல வேண்டும், அவர்களும் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர்கள் அந்த தோழர்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனுடைய குறையை மறைக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் மறுமை நாளில் இந்த மனிதனுடைய குறையை மறைக்கிறான்? யார் உலகத்தில் ஒரு மனிதனுடைய குறையை மறைக்கிறானோ அவருடைய குறையை அல்லாஹ் மறுமை நாளிலே மறைக்கிறான். நாங்கள் பார்க்கிறோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய ஒரு வதந்தி கிளம்புகிறது. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவர்களிடம் சென்று கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒன்று கிளம்புவது உண்மையா என்று கேட்கிறார்கள். கிளம்புவது உண்மையானால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்று அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். உண்மை அது, அவர்கள் தப்பு பண்ணியவர்கள் கிடையாது. ஆனாலும் தப்பான எண்ணம் தன் உள்ளத்திலே வந்து விடாமல் அவர்கள் காப்பாற்றுகிறார்கள். எங்களில் யாராவது ஒருவர் வந்து ஒருவரை பற்றி எதையாவது சொல்லி உண்மையா என்று கேட்டால், நான் கேள்விப்பட்டேன் தான் இருக்கும், அவர் நடக்கிற நடத்தைகள் அப்படித்தான் இருக்கிறது, நாங்கள் மாட்டி விடக்கூடியவர்களாக இருக்கிறோமே ஒழிய அவர்களை போன்று காப்பாற்றி விடுபவர்களா அல்லது உண்மையில் அவர் தவறு செய்தவராக இருந்தால் எனக்கு தெரியாது, அவருக்கும் இறைவனுக்கும் உள்ள விடயம் என்று நாங்கள் அதை துண்டித்து விட்டவர்கள் எத்தனை பேர்கள் தான் தோழர்களை இருக்கிறோம்? இல்லை, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இருக்கிறோம். அதிகமானவர்கள் அந்த தவறை செய்கிறோம். சஹாபாக்கள் அப்படி செய்யவில்லை. அது மட்டும் கிடையாது. அன்பிற்கினிய தோழர்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, ஒரு மனிதன் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் செய்தார்கள், ஏராளம் செய்திருக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் நல்லெண்ணம் கொண்டதன் காரணத்தினால் ஏராளமான வெற்றிகளை கண்டார்கள். காபிர்கள் இஸ்லாத்திற்குள் வருவதற்கு உறுதுணையாய் இருந்தது அவர்களுடைய குணாதிசயங்கள், குணங்கள், அவர்களுடைய சகோதரத்துவம். அதை பார்த்து காபிர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். எம்மை பார்த்து விரண்டோடுவர்களை தவிர வருபவர்களை காணவில்லையே. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது மாத்திரம் கிடையாது, இன்னும் ஒன்றை அந்த சஹாபாக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். சகோதரத்துவம் என்றால் விசுவாசம் கொண்ட அனைவருக்கும் சமன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இரத்த உறவுகள் மட்டுமல்ல, விசுவாசம் என்று சொல்லி யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ்வை மாத்திரம் கடவுளாக ஏற்று, ரசூலுல்லாஹ்வை இறுதி தூதராக ஏற்று, அவர்களுக்கு பிறகு நபி வரமாட்டார் என்பதை உறுதியாக ஈமான் கொண்டு எந்த ஒரு மனிதன் வாழுகிறானோ அவன் விசுவாசி. அந்த விசுவாசியாக இருக்கும் அனைவரும் தன்னுடைய சகோதரத்துவத்தை சஹாபாக்கள் விளங்கி வைத்திருந்தது. அனைவருக்கும் சமமாக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று. அதனால் தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? நபிகளாருடைய விருந்தாளியை வீட்டிற்கு அழைத்து சென்று அவருக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக கூப்பிடுகிறார்கள், கூட்டிச் செல்கிறார்கள். வீட்டிலே குழந்தைகளுக்கான உணவை தவிர வேற ஒன்றுமே இல்லை. தெரிந்த சம்பவம் தோழர்களே. ஏன் சொல்லுகிறேன்? அவர்கள் விளங்கி வைத்திருந்த சகோதரத்துவத்தை பாருங்கள்.
நீ சாப்பாட்டை வை, அவர் சாப்பிடட்டும், நான் சாப்பிடுவது போன்று நடிக்கிறேன், விளக்கை அணைத்துவிடு என்று சாப்பிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் அந்த தோழர் வீட்டுக்கு பள்ளி வாயிலுக்கு வருகிற நேரத்திலே லக்கத் கான வல்லாஹ் இல்ல, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா நீங்கள் இரவு அளித்த அந்த விருந்திலே இருந்து ஆச்சரியப்படுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோமே. எதற்காக செய்தார்கள்? அவர் இஸ்லாமியன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் என்ற ஒரு காரணத்திற்காக, ஈமான் கொண்டவர் என்பதற்காக மட்டும். முன்ன பின் அவரை தெரியாது, யாரும் கண்டிருக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி என்று அனுப்புகிறார்கள், விசுவாசம் கொண்டவர் என்பதற்காக கொடுக்கிறார்கள் என்றால் தோழர்களே, அவர்கள் பார்த்தது விசுவாசி என்பதை மட்டும்தான். அவன் ஈமான் கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்தார்கள், அதனால் விருந்து உபசாரம் அளித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கடைசி சந்தர்ப்பம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவதற்காக வருகிறார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் என்ன செய்கிறார்கள்? அவரை தடுக்க பார்க்கிறார்கள். விடுங்கள் என்று அனுமதி அளிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், சொல்லிக் கொள்கிறார்கள், இப்படி வழிவிடுங்கள், அவர் வரட்டும், அவர் ஏதாவது நல்ல முறையில் நடந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், அப்படி இல்லை என்றால் அவருடைய வாளாலை அவரை வெட்டி விடுவோம் என்ற கோபத்தில் இருக்கிறார்கள். வழிவிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ்வோடு கதைக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். தோழர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வரும் முன்னர்கள் செய்த எவ்வளவோ கொடூரமான செயல்களை கூட இஸ்லாத்தை ஏற்றார் என்பதற்காக மறந்து அவருக்கு இஸ்லாமியன் என்கிற ஆதரவளித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமாமத் இப்னு அசால் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார்கள், லக்கத் கான வல்லாஹி ஃபீ ஐனை அஸ்கர் மின் கின்சீர், பன்றியை விட மோசமாகத்தான் நான் என் கண்களிலே வைத்திருந்தேன். யாரை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஆனால் இப்பொழுது எனக்கு ரசூலுல்லாஹ் எப்படி விளங்குகிறார்கள் தெரியுமா? என் கண்களிலே அவர்கள் மலையை போன்று விளங்குகிறார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அன்பிற்குரிய தோழர்களே, அவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்கும் முன்னர் அவர்கள் பாவிகளாய் இருந்த நேரத்தில் செய்ததை அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை. இஸ்லாத்திற்கு வந்ததன் பிறகு அவர்கள் விசுவாசி என்பதை மட்டும் பார்த்தார்கள். அதனால் தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள், நான் உன்னை விட கோபக்காரனாக இருந்தவன், இஸ்லாத்திற்கு வா, நான் வந்த பிறகுதான் அவருடைய குணாதிசயங்களை கண்டு இன்று என் கண்களில் அவரை மலைக்கு மேலால் வைத்து பார்க்கிறேன். ஆனால் ஆரம்பத்தில் இப்படி மோசமான சிந்தனை என் கண்களில் கொண்டிருந்தேன் நான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை கூறுகிறார்கள் என்றால், அறிவுரை கூறுகிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள் தோழர்களே. இதுதான் அந்த சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய சகோதரத்துவத்தை எப்படி வலுப்படுத்த வேண்டும் என்பதற்கு அவர்கள் விளங்கி வைத்திருந்த விளக்கங்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அருமை தோழர்களே, அதே போன்று அந்த தோழர்கள் இன்னும் ஒன்றை விளங்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டிதான் நேசம் கொள்ள வேண்டும், வேறு யாருக்காக வேண்டியும் கிடையாது என்பதை விளங்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், எப்படி? வذ்குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இன் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். வذ்குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைவு கூறுங்கள். சகோதரத்துவத்தை அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா? நிஅமத் என்று வர்ணிக்கிறான். எங்களுக்கு கிடைத்த மிக பெரும் நிஅமத் சகோதரத்துவம், விட்டுவிட வேண்டாம். அந்த சகோதரத்துவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நான் நிஅமத்தாக தந்த, நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் நாம் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தினோம், சகோதரத்துவ வாஞ்சியுடையவர்களாக மாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், எப்படி? வஅல்லஃப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்தும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, உலகத்தில் உள்ள அனைத்தையும் நீங்கள் செலவழித்திருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே உங்களால் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி இருக்க முடியாது, சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி இருக்க முடியாது. அவர்களுக்கு மத்தியிலே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியது நான் தான். நான் தான் அவர்களுக்கு மத்தியிலே ஒருங்கிணைப்பை, சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினேன். அன்பிற்கினிய தோழர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் அல்லாஹ் சகோதரத்துவத்தை கொடுத்தான்? அவர்கள் ஈமான் இஸ்லாத்தை நுகர்ந்தார்கள், இஸ்லாத்தின் உண்மையை விளங்கினார்கள். அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவ வாஞ்சை இறைவன் கொடுக்கிறான். அது இறைவன் புறம் இருந்து கிடைக்கும் ஒரு கிஃப்ட். அன்பிற்கினிய தோழர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே சகோதரத்துவத்தை சகோதரத்துவமாக விளங்கி அதனுடைய பிரயோசனங்களை விளங்கி நாங்கள் அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவான். அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்புள்ள அல்லாஹ்வினுடைய அடியார்களே, சகோதரத்துவம் என்பதை
நாம் விளங்கி வைத்திருக்கிற வடிவமும் சஹாபாக்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதையும் ஒரு சில விடயங்களை கொண்டு நாங்கள் பார்த்தோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது, சகோதரத்துவம் என்பதை சஹாபாக்கள் அப்படி விளங்கி இருந்த காரணத்தினால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாளர்களாக இருந்தார்கள். அவர்கள் வெறுத்ததன் காரணம் இஸ்லாத்திற்கு மாற்றமாக இருந்தால் மட்டும் அவர்கள் வெறுத்தார்கள். அதுவும் எதற்காக? அல்லாஹ்விற்காக நேசித்த தோழர்கள் என்பதனால். உதாரணமாக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு, மிக முக்கியமான ஒரு யுத்தத்தை மறந்து விட்டேன், செல்லுகிற நேரத்தில் இவர்கள் போவோம் என்றிருந்தார்கள். போக கிடைக்கவில்லை. ஏதோ உலக விவகாரங்கள் காரணமாக அவர்கள் செல்ல முடியாமல் தடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்ட நேரத்தில், ஏன் யுத்தத்திற்கு வரவில்லை என்று கேட்ட நேரத்தில் உண்மையை சொல்லுகிறார்கள். போய் காரணம் சொல்லி அவர்கள் தப்பித்துக் கொள்ள பார்க்கவில்லை. சொல்லி இருந்தாலும் ரசூலுல்லாஹ் நம்பி இருப்பார்கள். ஏன்? சஹாபாக்கள் அப்படித்தான். ஆனால் அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட்டை, அல்லாஹ் கொடுத்த அந்த உறுதி பிரமாணம், அவருக்கான நற்சான்றிதழ்களை சஹாபாக்கள் ஒரு பொழுதும் துஷ்பிரயோகம் செய்தவர்கள் கிடையாது. உண்மையை சொல்லுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், போவோம் என்றிருந்தேன், வேலைப்பழு, கொஞ்ச நேரத்தில் போவோம், கொஞ்ச நேரத்தில் போவோம், இடையில சந்திச்சுக் கொள்வோம், பிடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், தவறிவிட்டது என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கதைக்காமல் இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் உத்தரவு வருகிற வரைக்கும். தோழர்களே, எதற்காக கதைக்காமல் இருந்தார்கள்? அல்லாஹ்விற்காக கதைக்காமல் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தொழுது விட்டு ரசூலுல்லாஹ்வை பார்ப்பேன், ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருப்பார்கள், நான் பார்ப்பதை கண்டதும் அவர்கள் குனிந்து விடுவார்கள், என்னோடு கதைக்க மாட்டார்கள், என்னை பார்க்க மாட்டார்கள் என்று சஹாபாக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பேசி பார்ப்பார்கள். யாருமே பேசியது கிடையாது. ரசூலுல்லாஹ்விற்காக வேண்டி விட்டிருந்தார்கள். அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த சான்று, அவருக்கு மன்னிப்பு வருகிற வரைக்கும் அவரோடு யாரும் கதைக்காமல் இருந்தார்கள். இது எதற்காக? அல்லாஹ்வின் விவகாரத்தில் அவர்கள் ஒரு தவறு செய்தார்கள் என்பதற்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு தண்டனை. தோழர்களே, நாங்கள் இன்று எத்தனை பேர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி கதைக்காமல் இருப்பவர்கள் இருக்கிறோம்? உலக விவகாரங்களுக்காக கதைக்காமல் இருப்பவர்கள் ஏராளம். உதாரணமாக, இன்று இருக்கக்கூடிய இந்த காலத்தை வைத்துக் கொள்ளாலும் கூட, தேர்தல் காலமாக இருப்பதனால் அவன் அந்த கட்சி, இவன் இந்த கட்சி, சொந்த நானா தம்பியாக இருப்பான், பிரிவினை கலைப்பது கிடையாது, அடித்துக் கொள்வது அரசியலுக்காக. அன்பிற்கினிய தோழர்கள், அல்லாஹ்வின் அடியார்கள், அரசியல் பேச வரவில்லை, நான் சொல்லுகிறேன் என்ன இன்று நடக்கக்கூடியது என்பதனால் சுட்டி காட்டுகிறேன். எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் உலக விவகாரங்களுக்காக சண்டை பிடிக்கும் மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம், இஸ்லாமியர்களை பார்க்கிறோம். இறைவனுக்காக கோபித்துக் கொண்டிருந்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? இவன் அல்லாஹ்விற்கு எதிராக நடக்கிறான், குர்ஆன் சுன்னாவோடு சண்டையிடுகிறான், குர்ஆனை ஹதீஸை மறுக்கிறான் என்று எத்தனை பேர்கள் அப்படியானவர்களை வெறுத்தொதுக்கி நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். எத்தனை பேர்கள் எனக்கு அவன் உதவி செய், நான் அவனுக்கு உதவி செய்தேன், அவன் எனக்கு உதவி செய்யவில்லை, அவனிடம் பணம் இருக்கிறது எனக்கு தருகிறான் இல்லை, அவன் கொஞ்சம் அந்தஸ்தில் குறைந்தவன், நான் கூடியவன், இப்படியெல்லாம் எங்களுடைய அந்தஸ்துக்களையும் உலக விவகாரங்களையும் மனதில் கொண்டு கதைக்காமல் இருப்பவர்கள், உறவுகளை பிரிந்தவர்கள், உறவுகளுடைய உண்மையான தன்மையை மதிக்காதவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? உறவுகளை பார்த்து அல்லாஹ் எந்த அளவுக்கு கௌரவிக்கிறான், அந்த உறவுகளை நாங்கள் துண்டித்து வாழ்வோம் என்றால் எம்மை விட கேடு கெட்டவர்கள் யாருமே கிடையாது என்பதை நான் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா தோழர்களே? அன்பிற்கினிய தோழர்களே, இவை அனைத்திற்கும் அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? எங்களுடைய உள்ளங்கள் சரியில்லை. சஹாபாக்களுடைய உள்ளங்கள் ஒன்றாயிருந்தது, ஒருங்கிணைந்திருந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவது போன்று, தஹ்சபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா, அவர்களை நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க எல்லாரும் ஒன்று, ஆனால் உள்ளங்கள் எல்லாம் பல வகையாக பிரிந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவது போன்று உண்மையும் அதுதான். அனைவரும் விசுவாசிகள், அல்லாஹ்வை ஏற்றுக்கிறோம், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடக்கிறோம் என்று வெளிப்படையாக பேசிக் கொண்டிருந்தாலும் கூட, அனைவரும் ஒன்றாய் நடித்துக் கொண்டிருந்தாலும் கூட, உள்ளத்தால் ஒவ்வொருவரும் பிரிந்திருக்கிறோம், குரோதங்களை மனதில் வைத்திருக்கிறோம். எங்கள் உள்ளத்திற்கு நாங்கள் இடமளித்து விட வேண்டாம், உள்ளங்களுக்கு நாங்கள் இடமளித்து விட வேண்டாம், உள்ளங்களை கடவுள்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, உள்ளம் என்பது மாறுபடக்கூடியது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டுபவனே, என்னை உன் மார்க்கத்து நிலைவரச் செய் என்று உள்ளத்தை கோடிட்டு காட்டி சொன்னார்கள். தோழர்களே, உள்ளம் என்பது பாயக்கூடியது.
وما أبرئ نفسي إن النفس لعمارة بالسوء إلا ما رحم ربي. இறைவன் அருள் புரிந்த அந்த உள்ளங்களை தவிர மற்ற எல்லாம் மோசமான கெட்ட எண்ணங்களை சுமந்த உள்ளங்களாக இருக்கிறது. அதிலிருந்து நான் விதிவிலக்கு அளித்தவன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனங்கள், அன்பிற்கினிய தோழர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கையாக எவ்வளவோ சொல்கிறான். வயலுன் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. குறை கூறி புறம்பேசி அடுத்தவனின் குறைகளை தேடி தெரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். ஏன் சொல்லுகிறான் அல்லாஹ்? உள்ளம் விடுவதில்லை. தேடச் சொல்லுகிறது, அடுத்தவனை பற்றி ஆய்வு செய்ய சொல்லுகிறது, அவன் குறைகளை தோண்ட சொல்லுகிறது, அதை மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்த சொல்லுகிறது. அதனால் உனக்கு ஏற்படும் மறுமையினுடைய விமோசனம் கெட்டு போகிறது என்பதை கூட நீ சிந்திக்க தவறிவிடுகிறாய். உன் புத்தியை மயக்கி உள்ளத்திற்கு நீ முன்னுரிமை கொடுக்கிறாய். அல்லாஹ்வை மறந்து வாழுகிறாய். பயந்து கொள் அல்லாஹ்வை. அப்படி நடந்தால் மறுமை நாளிலே உனக்கு அல்லாஹ் தஆலா உன் குறைகளை பகிரங்கப்படுத்தி விடுவான், மறைக்க மாட்டான். உலகத்தில் இருப்பவர்கள் இருக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான மக்கள் மாத்திரம்தான் எம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கானவர்கள். அதையும் நாங்கள் எத்தனையோ பேர்களை கண்டிருக்க மாட்டோம். முழு இலங்கை மக்களை கூட ஒன்றாக கண்டிருக்க மாட்டோம். ஆதம் நபி முதல் மறுமை நாள் வருகிற வரைக்கும் அனைவருக்கும் முன்னால் எம்மை போட்டு கேவலப்படுத்தி விடுவான். கேவலப்பட்டு விடுவோம். பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை. அன்பிற்கினிய தோழர்களே, அல்லாஹ் என்னுடைய அடியார்களே, அப்படியான இந்த உள்ளங்களுக்கு மோசமான தன்மைகளை கொடுத்து விட வேண்டாம். அல்லாஹ்வின் கண்டனம் மிக கடுமையாக இருக்கிறது. அதுபோன்று ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபிக்கிறான் அபூ லஹப். மக்களை ஒருங்கிணைத்து மக்களுக்கு சொல்லுகிறார்கள், உங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை எச்சரிக்கிறேன் என்று. அபூ லஹப் மண்ணை வாரி போடுகிறான். ரசூலுல்லாஹ் கவலை அடைகிறார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை ஆறுதல் படுத்துகிறான். எப்படி? தப்பத் யதா அபீ லஹப் வ தப். மண்ணலை போட்ட அந்த அபூ லஹபினுடைய இரு கரங்களும் நாசமடைந்து அழித்து போவானாக. அல்லாஹ் சொல்லுகிறான். யாருக்காக? ரசூலுல்லாஹ்விற்காக வேண்டி சார்பாக பேசுகிறான். இவர் நபி என்பதற்காக ரசூலுல்லாஹ்வினுடைய தவறை அல்லாஹ் கண்டிக்காமல் விடவில்லை. பெரும் பெரும் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்க உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வின் சத்தத்தை கேட்டவர்கள் பேச எத்தனிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சுண்டுகிறது. குருடர் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்களால் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ்வின் முகம் மாறியதை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் அல்லாஹ் கண்டான். அபஸ வ தவல்லா. கடிந்து கொள்ளாதீர்கள். எச்சரிக்கிறானா இல்லையா? முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் எச்சரிக்கிறானா இல்லையா ரசூலுல்லாஹ்வை? அன்பிற்கினிய தோழர்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் என்பது எதை போதிக்கிறது தெரியுமா? மிக முக்கியமாக நாம் அனைவரும் ஒற்றுமையாய் இருந்து ஒன்றை சாதிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று 5 தூண்களில் நிறுவப்பட்டுள்ள இந்த இஸ்லாத்தை சுற்றி மனிதர்களாகிய நாங்கள், விசுவாசிகளாகி நாங்கள் அனைவரும் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இருந்து இந்த கட்டிடத்தை கட்டி எங்களுக்கான கூரையாக நாங்கள் குர்ஆன் ஹதீஸ்களை எடுத்து எம் வாழ்க்கையில் நடந்து இவ்வுலக வாழ்விலும் மறுவுலக வாழ்விலும் வெற்றி அடைவதற்கு எம் உள்ளத்தில் இருக்கும் கெட்ட எண்ணங்களை அகற்றி, அடுத்தவர்களை பற்றிய தவறான சிந்தனைகளை அகற்றி உள்ளத்திற்கு நாங்கள் மருந்து போடுவோம் தக்வாவினால். அந்த தக்வா எங்களுடைய உள்ளங்கள் இருக்கும் மோசமான சிந்தனைகளை அகற்றி எம்மை நேர்வழிப்படுத்தும். அதன் பிறகு நாங்கள் சீரானவர்களாக, நேர்த்தியானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுமை வரைக்கும் எங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை மன்னரையில் சந்திக்கலாம். மரணிக்கிற நேரத்திலும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தின் அடிப்படையிலே அவன் நாமம் உச்சரித்தவர்களாக மரணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.